நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் பிறந்தவர்கள் எதை ஜெயிக்க வேண்டும்? உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. உலகத்தை எதன் மூலமாக ஜெயிக்க முடியும்? விசுவாசத்தினாலே. இங்க நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய விசுவாசத்தை கொண்டு எதை ஜெயித்தான்? வேலைக்காரனுடைய வியாதியை ஜெயித்தான். ஹல்லேலூயா. வேலைக்காரனுடைய வியாதி சுகமானதுக்கு முக்கியமான காரணம் அவனுடைய விசுவாசம். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த நோயை மாற்ற வேண்டும், உங்களுக்குள்ள இருக்கிற வியாதியை மாற்ற வேண்டும் என்றால், உங்களுடைய சொந்தக்காரருக்கு இருக்கிற வியாதியை மாற்ற வேண்டும் என்றால், உங்களோட வேலை செய்கிறவர்களுக்கு இருக்கிற கூட வேலை செய்கிறவர்களுக்கு இருக்கிற வியாதியை மாற்ற வேண்டும் என்றால், அதை நீக்க வேண்டும் என்றால், நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணினால் ஆண்டவர் கேட்பார், சுகத்தை கொடுப்பார். என் தேவன், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் தேவனுடைய மகளா இருக்கிறேன். நீங்க எப்படி கேட்கலாம்? ஏசப்பா உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆணுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? உரிமையோட கேட்க. மகன் மகனோ இருக்கிற மகனோ கொஞ்சம் பெருசாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு போகும்போது, நான் வீட்டிலிருந்து வெளியே போகும்போது, டாடி நீங்க போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அல்லது ஒரு பெரிய ஒரு 500 ரூபாய்க்கு உண்டான ஒரு ஷூ வாங்கிட்டு வாங்க, என்ன ஷூ எல்லாம் பிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்வோம்? பார்க்கும் பொழுது சரி அப்படின்ட்டு போயிட்டு திரும்பி வரும்போது வாங்காம வந்துட்டேன்னு வச்சுங்க, என்ன சொல்லுவாங்க? வாங்காத வரும்போது என்ன செய்வாங்க? ஏன் எனக்கு வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லி கெஞ்சுவாங்களா? ஏப்பா காலில் விழுந்து கெஞ்சுவாங்களா? கெஞ்ச மாட்டாங்க. உருண்டு பிறண்டு தரையில எல்லாம் இருக்கும், வீட்டில் இருக்கிற எல்லா மண்ணும் அவங்க உடம்புலதான் இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? வண்டி எடுத்துட்டு கிளம்பி போய் வாங்கியேதான் வரணும். இல்லாவிட்டா ஓடி ஒளிஞ்சுக்கணும், வரவே கூடாது. காசு கிடைக்க வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே வராத அளவுக்கு நாம என்ன செய்யணும்? ஒளிஞ்சிட்டு திரியணும். ஹல்லேலூயா. அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவரிடத்துல ஆசீர்வாதத்தை, சுகத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? உரிமையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும், விடாப்பிடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும், போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசாயிட்டாங்கன்னு வச்சுங்க, அவன் பாப்பான், நாளை நீ வாங்கிட்டு வரலையா, சரி அப்படின்னு பாக்கெட்ட அப்படின்னு ஊதுவான். ஊதி கைக்குள்ள இருந்ததுன்னு அப்படியே விட்டு எடுத்து போயிட்டே இருப்பான். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாமளே வாங்கி கொடுத்தா 500 ரூபாயோட போயிடும். அவன் வாங்கி கொடுத்தா 1000 ரூபாய் எடுத்துட்டு வாங்கினது போக மிச்ச காசை கொண்டு வந்து 5 10 கொண்டு வந்து பாக்கெட்ல வைப்பா. அது நமக்கு அதுக்கு மேல செலவு ஆயிரும். ஹல்லேலூயா. சொந்த பிள்ளை தகப்பன் மேல எவ்வளவு உரிமை கொண்டாடி தனக்கு வேண்டும் என்கிற நன்மையை பெற்றுக் கொள்கிறானோ, அதே போல நீங்களும் நானும் ஆண்டவருடைய தேவனால் பிறந்த பிள்ளைகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம என்ன செய்ய, நமக்கு தேவையான காரியத்தை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு என்ன இருக்கிறது? அதிகாரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த உரிமையை எதன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எனக்கு சொல்லி இருக்கிறீங்க, உங்களுடைய வார்த்தை அங்க சொல்லி இருக்கிறது இல்ல. அன்றைக்கு நூற்றுக்கு அதிபதியே ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் அப்படின்னு சொல்லும் போது நீர் அந்த வேலைக்காரனுக்கு சுகத்தை கொடுத்தீரு. இன்றைக்கு கூட என்னுடைய சகோதரிக்கு, எனக்கு அல்லது என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவருக்கு இந்த சுகத்தை நீர் தர வேண்டும். ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஹல்லேலூயா. நீங்களும் கூட உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களை கூட அவர்களுக்காக ஜெபம் பண்ணலாம். என்ன சொன்னாங்கன்னா, நாங்க போயிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்றேன்னு சொல்ல வேண்டாம். இப்போதே நான் உங்களுக்காக பிரேயர் பண்ணுகிறேன். ஏசப்பா, இந்த அம்மாவுக்கு, இந்த அக்காவுக்கு, இந்த அண்ணனுக்கு இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும். பிசாசா, இயேசுவின் நாமத்தினால பிசாசே உன்னை துரத்துகிறேன் அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை அவர்களுக்கு வாங்கி கொடுங்க. என்றால் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நூற்றுக்கு அதிபதிக்கு இருக்கிற உரிமையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லாம போச்சு. அதைத்தான் திரும்பி பார்த்து காரி துப்பாத குறையா சொல்றாரு. இத்தனை இஸ்ரவேலருக்குள்ள இப்பேற்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லையே. அடுத்தவன் என்ன விசுவாசிக்கிறான்? என்னுடைய சொந்த பிள்ளைகள் என்னை விசுவாசிக்க மாட்டேங்கிறார்கள், என்னுடைய சொந்த என்னால் பிறந்த பிள்ளைகள் என்னை விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்களே என்று சொல்லி அவர் பார்க்கும் பொழுது வேதனைப்படுகிறவராக இருக்கிறார். விசுவாசிப்பீர்களா?
உங்களை எது கேட்டாலும் ஆண்டவருடைய நாமத்தினால எதை கேட்டாலும் அவர் கொடுப்பார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். ஆண்டவர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா.